2026 உலக தமிழர்கள் அனைவருக்கும் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வருஷம் அழகர் கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு புத்தாண்டு அதுமாக நாங்கள் சாமி கும்பிட வருவோம். இந்த 2026 ஆண்டு மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ஆண்டா இருக்க. 2025 நல்லா இருந்துச்சு. 2026 அரசியல் களம் ஒரு பயங்கர சூடு பிடிக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 எல்லா மக்களுக்கும் ரொம்ப சிறப்பா எல்லா தேவைகள் நிறைவேறி நீரோடி வாழ இந்த மீனாட்சி அம்மன் சார்பில் இந்த மதுரையிலேருந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம். ரொம்ப நல்லா இருக்கும். மீனாட்சிட்ட என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக அது நிறைவேறும். ஆல் த விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்தாலுமே ரொம்ப கூட்டம் இருக்கு. நல்லா இருக்கும். மக்கள் இன்னும் போக போக டைம் கூட்டிகிட்டே தான் இருக்கும். இப்போ 7 o'clock இன்னும் டைம் ஏற இன்னும் நிறைய கூட்டம் இருக்கும். வாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். மை ஓன் என்னுடைய பர்செப்ஷன் சீமான் சார் வந்தாருன்னா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறத பற்றியும் அடுத்த மக்கள் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது அவருடைய பிரின்சிபல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவர் வந்தால் பெட்டராக இருக்கும். யூத்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026க்கு. இந்த வருஷம் காலையில் நாங்கள் ஒரு 4:30 மணிக்கு சாமி பார்க்க தரிசனம் வந்திருந்தோம். பட் கூட்டம் இருந்தங்காட்டி கொஞ்சம் 2 மணி நேரம் இருந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. 2026 வந்துருச்சு. எலெக்ஷன் வரப்போகுது. யார் சிஎம் வருவான்னு யார் வந்தா என்ன, எல்லாத்துக்கும் 5 வருஷம் தானே, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். எல்லாத்துக்குமே யார் வந்தாலும் ஓகே. எனக்கு இப்போதைக்கு இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்லாம் கிடையாது. இந்த வருஷம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் சான்ஸ் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ. நான் இங்கே தான் மதுரை அவனியாபுரத்துலேருந்து வரேன். காலையில் 4 மணிக்கு சாமி தரிசனம் பார்க்க வந்தேன். நல்ல கூட்டம் சாமி. இன்னைக்கு இப்போ தான் ஒரு 7 மணி போல தான் 6:30 போல தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. நல்ல தரிசனம், நல்லா இருந்தாங்க. மீனாட்சி நல்ல தரிசனம், நல்லா இருந்தது. 2026 மீனாட்சி அம்மனை பார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. இல்லை, போன வருஷம் சில விஷயங்களில் கசப்பாக இருக்கலாம், சில விஷயம் சந்தோஷமாக இருக்கலாம். 2026 ரொம்ப சிறப்பாகவே இருக்க மீனாட்சி அம்மன் அவர்களோட சிறப்பாக இருக்கும்னு ரொம்ப வேண்டிக்கிறோம். அதனால தான் மீனாட்சி அம்மன் தேடி வந்திருக்கோம். ரொம்ப நல்லா. போன வருஷத்தோட இனி வருங்காலங்கள் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்லபடியாக நடக்கும். நாங்கள் வத்திராயிருப்பு, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஆமாம் ஆமாம். எங்களுக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். யங்ஸ்டராக வரணும். இனிமேல் கொஞ்சமாக இத்தனை டிஎம்கே ஏடிஎம்கே அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணுமேன்ட்டு எதிர்பார்க்குறோம். அவரே வரணுங்கிறது எதிர்பார்ப்பு. விஜய் விஜய் யங்கஸ்டா இருக்காரு. அடுத்த தலைமுறைக்கு எப்படி இருப்பாங்கன்னு அவங்க வழிமுறையா எடுத்துட்டு போவாங்க. அதனால விஜய் வரணும்னு ஆசைப்படுறோம். நாங்க அருப்புக்கோட்டை சாமி தரிசனம் நல்லா பார்த்தாச்சு. நல்லா பார்த்துட்டு ஐயாவை பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா நாங்க 4:30 வந்துட்டோம். கூட்டம் நிறைய இருக்கு. ஆமா 26. ஆமா, ஹாப்பி நியூ இயர். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இறைவனுடைய அருள், மீனாட்சியுடைய அருளோட எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நீண்ட ஆயுசோட எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுசோட வாழணும்ப்பா. வருவோம்ப்பா. ஆமாப்பா. இல்லை நைட்டு தான் வர்றோம். நைட்டு 4 மணிக்கு வந்தோம். கூட்டம் நிறையா இருக்குப்பா. எல்லாம் என் அம்மாவுடைய அருள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்ப்பா. அதான்ப்பா நம்மளுடைய விருப்பம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்குப்பா. பாதுகாப்புலாம் எந்த குறைபாடும் இல்லை. அதெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பார்த்தோம்ப்பா. அருமையாக 2யுமே நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எந்த குறைபாடும் இல்லை. நல்லா திருப்தியாக நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம்ப்பா. ரொம்ப சந்தோஷம். ஆமாம் ஆமாம். என்னுடைய கணிப்பில் ஒரு இப்போ இருக்கவங்களே இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. அவங்க இருக்கவங்க நன்மை நிறையா, இந்த பெண்களுக்கு அது இது நிறையா நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவர் வந்தால் மீண்டும் நல்லா இருக்கும்ன்றது. இந்த பெண்களுக்கெல்லாம் நல்லா சலுகைகள் நிறையா இருக்குது. படிப்பெல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அதனால் என்னுடைய கணிப்பு அதாக இருக்குது. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும். அம்மன் வரலாறு மதுரை மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்க வர எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்க. மதுரை தான்.
சிஎம் வந்து இப்போ ஸ்டாலின் இருக்கிற நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ புதுசாக வந்து இது பண்ணல, அனுபவம் இருந்தால் பரவாயில்ல. இவர் அனுபவமான ஆள் தானே. அப்போ இருந்தே வந்து கட்சியில் ஒரு இதாக இருந்து, இது அடிமட்ட தொண்டராக இருந்து எல்லாம் வந்து ஒரு சிஎம்மாக இருந்திருக்காரு. அப்படி இருக்கிற அனுபவம் உள்ள ஆள் தான் ஒரு இதாக இருக்கணும். அதனால ஸ்டாலின் இருக்கிறது திருப்பி வர்றது நல்லது தான். இல்லைன்னா குழப்படியாகும், இன்னும் செய்ய முடியாது. மற்ற யார் வந்தாலும் இது பண்ண முடியாது. ஏன்னா தமிழுக்கு ஒரு இதாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி. நாங்கள் வந்துட்டு சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். ஆக்சுவலி திருச்செந்தூர் போயிட்டு அங்கே தான் வந்து சென்னை டைரெக்டாக போகலான்னு இருந்தோம். மீனாட்சி அம்மன் வருது பிளான்லே இல்லை. சடனாக வந்துட்டு பிளான் பண்ணி வந்துட்டு இந்த ஒரு நல்ல ஒரு காட்சி பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படிலாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுவாமி தரிசனம், மீனாட்சி அம்மனும் பார்த்தோம், சிவனும் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பி. கூட்டம் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் 3 மணிக்கே வந்துட்டோம். ரொம்ப சீக்கிரமா வந்ததுனால அப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. போக போக கூட்டம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல, அவ்வளோ கூட்டம். நெக்ஸ்ட் ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கேட்டர்ட் ஆகிட்டு போயிட்டு யார் எங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் தொலைஞ்சு போய் அப்புறம் எப்படியும் கண்டுபிடிச்சிட்டோம். யா ஃபர்ஸ்ட் டேவே அட்வென்ச்சர்ஸாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபேமிலியெல்லாம் தொலைஞ்சிட்டு அங்கே இங்கே ஓடி தேடி எங்கெங்கேயோ போய் ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இந்த டேவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். டே எல்லாருக்கும் நல்ல ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம். நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். ஒத்தக்கடையிலேருந்து மீனாட்சி அம்மனை 25 வருஷமாக தரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஊட்டியில் இருந்தோம். இங்கே வந்து 25 வருஷம் ரிட்டையர்ட் ஆகி வந்ததுலேருந்து அம்மனை நாள் பார்த்த பிறகு தான் எங்களுக்கு ஏதோ நல்ல தெய்வ செயல் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. வருஷம் இப்படியே தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்கள்லாம். இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 2 பேரும் எப்பயும் போல் வந்துக்கிட்டும் போய்கிட்டுமே இருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு சீரும் சிறப்புமாக பொதுவாக எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அதில் நாங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டுறோம். இது மீனாட்சி அம்மன் அருளால நான் வேண்டிக்கிறோம். மக்களுக்கு தேர்ந்தெடுக்கிறவங்க எப்படி இருந்தாலும் ஓகே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நாங்கள். அதனால மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், மனநிலையை பொறுத்து.